ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீஸ் டாஸ்கில் யாருக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் யாருக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஆதிரை வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுனால என்னென்னலாம் வந்து பாசிபிலிட்டி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்வதி கமருதீன் இவங்க 2 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வீட்டிலேருந்து வந்த ஃபேமிலி எப்படி கொடுக்க போகிறாங்க, அதுதான் வந்து மெயினான ஒரு டிஆர்பியாக இந்த ஃப்ரீஸ் பாக்ஸ் டாஸ்கில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான். சபரி சொன்ன மாதிரி இது ஃப்ரீஸ் டாஸ்க் இல்லை, ஃப்ரீசர் பாக்ஸ் டாஸ்க் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு வந்து ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9ல் இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படிங்கிறத லீடு வந்து கொடுத்துட்டாரு விஜய் சேதுபதி. போன வாரம் பிக் பாஸே கொடுத்துட்டாரு. இந்த டைமில் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது. ஸோ எல்லாமே பயங்கரமாக தன் மனசை வந்து கொடுத்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாரு. சரி, ஓகே, அந்த ஒரு ஃபீல் இருக்கட்டும். அடுத்து யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க ஃப்ரீஸ் டாஸ்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுது? பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யார் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா பயங்கரமாக இருக்கும். ஓகே, கனி ஃபேமிலி நல்லாயிருக்கும். விஜயலட்சுமி வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். அதில் கனி ஃபேமிலி தாண்டி விஜயலட்சுமி வராங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி ஃபேமிலி, பார்வதியுடைய ஃபேமிலி, அடுத்து வந்து சபரி அம்மாலாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஃபீல் இருக்காது. அரோரா வேஸ்ட்டு, அமித், கானா வினோத் ஃபேமிலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீச் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஆர்பியில் அது பயங்கரமான ஒரு விஷயம் வந்து க்ரியேட் பண்ணும். சரி, ஓகே, ஆதிரே இப்போ வந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எஃப்ஜேவும் வெளியேற்றிட்டாங்க. ஸோ 2 பேர் கண்டென்ட் இனிமேல் பிக் பாஸ்க்கு வேண்டாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா சால்வ் ஆகிட்டாங்க. இன்கேஸ் சால்வ் ஆகலை, இப்போ எஃப்ஜேவும் ஆதிரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டையில் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க அம்மாவை கூப்பிட்டு எஃப்ஜேவை திட்ட வச்சா ஒரு இது கிடைக்கும். ஆனால் இவங்களோட உள்ளே இருக்கிறவங்க யாராவது தூக்குனா அவங்களுக்கு பல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பிக் பாஸ் டீம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆதிரை எஃப்ஜேவும் தூக்கிடும். நம்ம பார்வதியை வச்சு ஃபோக்கஸ் பண்ணிடலாம் கண்டென்ட்டை. ஏன்னா பார்வதி கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. சரியா? இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் இது எப்படி கொடுப்பாங்க? 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆதிரையே யாருக்காவது கொடுக்கலாம். அப்போ ஆதிரை யாருக்காவது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது யாருக்கு கொடுப்பாங்க? கனிக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஆப்வியஸாக பார்வதி கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஆனால் ஒரு குச்சி எடுக்கிற மாதிரி திருப்பி அமித்தோடைய கேம் பண்ணாங்கன்னா அதில் பெரிய குச்சி சின்ன குச்சி 2 இருக்கும். ஸோ அதை எடுக்கும் பொழுது யாருக்கு சின்ன குச்சி வருதோ அவங்களுக்கு தான் வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்கன்னா அதில் பார்வதி லக் அடித்து பார்வதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் யாரை கேட்டிங்கன்னா எனக்கு கனியம்மா தான் 24 ஹவர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா விஜயலட்சுமி நல்ல ஒரு கேம் டர்னர். பார்வதி அட்டாக் பண்ணும்போது ஏதாவது நடக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்வதி அம்மா வந்தாங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கமருதீனை வச்சு அவங்க வந்து அவனை ரொம்ப மட்டம் பண்ணியோ இல்லை வந்து ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ப்ளஸ் அது வந்து அந்தளவுக்கு ஏற்புடையதாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. பார்வதி அம்மா 24 ஹவர்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது பார்வதிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குங்கிறது தான் எனக்கு தோணுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் எனக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதனால் அது யாருக்கு போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. அது இனிமேல் போக தான் தெரியும். மேபி எனக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான். மற்றபடி வேறு என்ன இருக்குது இன்றைக்கி கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கமருதீன், பார்வதி இவங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா போன எபிசோட்லேயே நேற்று எபிசோட்லேயே பயங்கரமாக விஜய் சேதுபதி அவர்கள் ஹைலைட் பண்ணிட்டார். நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் 2 பேரும் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க, அவனும் சொல்லிட்டான். ஸோ கேமில் நீங்கள் எப்படினாலும் ஆடிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் எல்லோரும் சொல்லிக்கிட்டாங்க. அதாவது நீ வந்து ஒரு விஷயம் என்ன சொன்ன அப்படின்னா நானும் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன், அது உன்னை வந்து ஹர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து சொல்கிற இல்லை நான் வந்து பலூனை வந்து மிதித்தேன், கேப்டன்ஷிப் டாஸ்கில் பலூனை வந்து மிதித்தேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி நீ எனக்கு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க. இந்த கோர்ட் டாஸ்கில் கூட விட்னஸாக என்ன போடுறதுக்கு வேணான்னு சொல்லி வக்கீலாக நீ தான் கூப்பிட்டு போனேன். நான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி அது உனக்கு பிடிக்கல. நீ கூட சொன்ன இந்த மாதிரி எதுக்கு நான் உனக்கு போட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன்ல. அப்போது அது மட்டும் நீ எப்படி ஃபீல் பண்ணிக்கிற? அப்போது நீயும் கேம் தான் விளாட்ற அந்த இடத்துல என்னை யூஸ் பண்ணி தானே இருக்க, அந்த ஓவர்டேக் பண்ணுறில்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதை தாண்டி 2 பேருக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்க ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும்
இந்த கேமுக்கு அது செட் ஆகாது. இந்த கேம் வந்து இண்டிவிஜுவல் கேம், நாட் அ குரூப் கேம், நாட் அ கப்புள் கேம் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிப்பாங்க. அதனால் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ பாரதி அண்ட் கமருதீன் கேமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயத்த பேசுங்க. பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் ஜஸ்ட்டு சும்மா பேசுகிறாங்களா குரூப்பாக பேசிட்டு அப்படியே போய் கேமில் ஆடிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபீலிங்ஸை கொஞ்சம் நேரம் ஓரம் கட்டிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது 2 பேருக்கும் பயங்கர நல்லது. கமருதீன் தெளிவாக தான் இருக்காப்புல. பார்வதிக்கு அந்த தெளிவு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ பார்வதிக்கு அந்த தெளிவு அவங்க ஃபேமிலி உள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.